தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்கள், எத்தனை நாட்கள் இந்த நடை திறப்பு அமலில் இருக்கும்? பாலவேல், ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடையானது தற்போது அந்த திறக்கப்படும் சடங்கானது தற்போது நடைபெற்று வருகிறது. சபரிமலை மேற்சாந்தி இந்த நடையை திறந்து விளக்கேற்றும் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக சபரிமலை திருக்கோயில் அந்த திருக்கோயிலின் முன்பகுதியில் உள்ள தோரபால சிலைகளில் அந்த தங்கம் பூசிய கவசம் சமர்ப்பணம் செய்ய அந்த பொருத்தப்படும் சடங்குகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் சென்னையில் இந்த தங்க கவசங்கள் எடுத்து செல்லப்பட்டு ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் என்ற கம்பெனி மூலம் அதை சரி செய்து திரும்ப இந்த கொண்டு வந்து இந்த தங்க கவசமானது தோரபாலகர் சிலையில் பொருத்தப்படக்கூடிய சடங்கானது தற்போது சபரிமலையில் நடைபெற்று வருகிறது. கண்டர் மகேஷ் மோகனர் தந்தை அவரது முன்னிலையில் மேல்சாந்தி இந்த சடங்குகளை மேற்பார்வை நடைபெற்று வருகிறது. இந்த நடையானது இன்று திறக்கப்பட்டு வரும் 22ஆம் தேதி மாலை வரையும் நடை திறந்திருக்கும். நாளை முதல் தினந்தோறும் பக்தர்களுக்கு செய்ய அனுமதி வழங்கப்படும். 22ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசனம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் இங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி அன்று பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல பாதுகாப்பு பணிகளும் தேவஸ்வம் போர்டு மற்றும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது அந்த தங்க தோரபாலகர் சிலையில் தங்கம் பொருத்தக்கூடிய சமர்ப்பணம் செய்யக்கூடிய சடங்குகள் தற்போது சபரிமலையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.